தற்போதைய அண்மை செய்தி. சபரிமலையில் விமான நிலையங்கள் அமைக்க 3.4 லட்சம் மரங்கள் வெட்டப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையில் சர்வதேச கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் அமைக்க ஆரம்பகட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சபரிமலை, எரிமேலி தெற்கு மற்றும் மணிமாலை ஆகிய நகரங்களுக்கு இடையே விமான நிலையம் அமைய உள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் விமான நிலையம் அமைக்க நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. வெட்டப்பட வேண்டிய மரங்கள் மற்றும் மாற்றப்பட வேண்டிய வீடுகள் உள்ளிட்ட விவரங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன. விமான நிலையம் அமைக்க மொத்தம் 3.4 லட்சம் மரங்கள் வெட்டப்படுகின்றன. சபரிமலையில் விமான நிலையங்கள் அமைக்க 3.4 லட்சம் மரங்கள் வெட்டப்பட உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மண்டல மகர விளக்கு பூஜையின் போது தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சபரிமலைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விமான நிலையம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்தது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்ததோடு பாத்தீங்கன்னா தற்பொழுது சர்வதேச கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் அமைக்க தற்பொழுது அனுமதி கிடைத்துள்ளது. இதுக்காக பாத்தீங்கன்னா இந்த விமான நிலையம் பாத்தீங்கன்னா சபரிமலையில இருக்கக்கூடிய எரிமேலி தெற்கு மற்றும் மணிமலா பகுதி நகர்களுக்கு இடையில அமைய உள்ளது. இது பாத்தீங்கன்னா கேரளாவுடைய 5வது சர்வதேச விமான நிலையமாக உருவாக இருக்கு. இந்த கட்டுமான பணிகள் அடுத்து ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. இதற்காக பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 1039 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. இதற்காக எரிமேலி, மணிமேலா பகுதியில நிலங்களை கையகப்படுத்த உள்ளன. இங்க பாத்தீங்கன்னா 352 குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படும் என்பதாலும் இவங்களுக்கு மாற்று இடம் வழங்கி மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம விமான நிலையம் அமையக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சுமார் 3.4 லட்சம் மரங்கள் வெட்டி அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது அறிக்கையை கோட்டயத்தை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. அதாவது சமூக தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில இந்த தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.